ஆட்சிகள் மாறியுள்ள போதிலும் மாறாத காட்சிகளாக தூய்மை பணியாளர்களின் துயரம் தொடர்கிறது. அடித்தட்டு மக்களின் குரலுக்கு அரசுகள் செவிசாய்க்காததன் நிலை என்ன, உண்மை நிலவரம் என்ன என்பது குறித்து நம்முடைய வழக்கறிஞரும் உழைப்போர் உரிமை இயக்கத்தின் மாநில தலைவரும் இந்த போராட்ட களத்தில் தொடக்கம் முதலே இருப்பவருமான வழக்கறிஞர் கு பாரதி நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்று இந்த தூய்மை பணியாளர்களின் பிரச்சனையில் உள்ள அந்த குறுக்கு வெட்டு தோட்டத்தை நாம் இப்போது அவரிடம் கேட்கலாம். பாரதி சார், நாங்கள் இந்த போராட்டத்தை நீங்கள் கடந்த ஆட்சியின் போது கைவிட்ட அந்த அப்போதே முன்னாள் அமைச்சர் PK சேகர்பாபுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி அந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவதாக அறிவித்தீர்கள். அவர்கள் அளித்த உறுதிமொழி என்ன? மற்றொன்று, இப்போதைய முதலமைச்சர் முன்னாள் தாவேகா தலைவர் விஜயை அவரது பனையூர் இல்லத்தில் நீங்கள் சந்தித்து பேசிய போது அளித்த கோரிக்கைகள் என்ன? இவர் நிறைவேற்றியது என்ன? PK சேகர்பாபு கொடுத்த வாக்குறுதி என்ன? முதலமைச்சர் விஜய் உங்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் என்ன? இப்போது என்ன வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை? கடந்த ஆட்சியில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகளும் அதன் பின்னர் இப்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகா தலைவர் விஜய் அளித்த வாக்குறுதிகளும் நீங்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் என்ன கூறப்பட்டது, என்ன நிறைவேற்றப்படவில்லை? இல்லை, கடந்த முறை என்னாச்சுன்னா சென்னையில் மொத்தம் 10 மண்டலம் ஏற்கனவே தனியாருக்கு போயிடுச்சு. 5 மண்டலம் தனியாருக்கு போகாமல் இருந்துச்சு. அந்த தனியார் மண்டலத்துக்கு போனா மண்டலம் 5, 6, 2 மண்டலங்கள் தனியாருக்கு போவதற்கு முடிவெடுத்தாங்க. ராம்கி நிறுவனம் வழங்குவதற்கு முடிவெடுத்தாங்க. முடிவெடுத்து ஆகஸ்ட் 1, 2025 உங்களுக்குலாம் வேலை இல்லை, ராம்கி நிறுவனத்தை நீ வேலை போங்கன்னு சொன்னாங்க. அதை ஒட்டி 184 நாள் போராட்டம் நடந்தது. ஜனவரி 30 தான் எங்களுடைய 1400 தொழிலாளர்களும் மண்டலம் 4, 8 திருப்பி பணிக்கு எடுத்துக்கிட்டாங்க. மண்டலம் 5, 6 பணிக்கு எடுத்துக்கல, 4, 8 எடுத்தாங்க. இப்போ 3 மண்டலம் மட்டும்தான் தனியார் மையத்துக்கு போகாம இருக்கு. முதல்ல நாங்க கார்பரேஷன் தொழிலாளியே இல்ல, கார்பரேஷன்ல பணியந்திரம் கோர முடியாது என்ற நிலைமையை உருவாக்கி எங்களை வெளியே தள்ளிட்டாங்க. மற்ற தொழிலாளர் போல, மற்ற மண்டல தொழிலாளர் போல. சோ நான் கார்பரேஷனுக்கு உள்ள வரணும்னு நாங்க 184 நாள் போராடும் போது தான், சுடுகாடு, பீச், மற்ற இடம் எல்லாம் போராடும் போது தான், உண்ணாநிலை போராட்டம் 57 நாட்கள் போராடின பிறகு முன்னாள் அமைச்சர், மதிப்புக்குரிய அமைச்சர் PK சேகர்பாபு அவர்கள், மேயர் அவர்கள் எல்லாரும் வந்தாங்க. பேச்சுவார்த்தை நடத்தி மீண்டும் எங்களை மாநகராட்சிக்குள்ளேயே வேலைக்கு சேர்த்து கொண்டார்கள். இது எப்ப முடிஞ்சதுன்னா மார்ச் 30 தான் முடியுது. எங்களுக்கு தீர்மானம் போட்டு உள்ள வேலைக்கு வச்சாதான் வேலைக்கு வச்சது. மார்ச் தான் முடியுது. நாங்க உள்ள போன பிறகுதான் பணியந்திரம் கோர முடியும். ஏப்ரல் இருந்தே தேர்தல் அறிவிப்பு, தேர்தல் சம்பந்தப்பட்ட அறிவிப்பு நோக்கி நகர்ந்துச்சு. சோ நாங்க பணியந்திரம் திருப்பி கேட்டு போராடுறதுக்கு உண்டான ஆப்ஷன் கடந்த ஆட்சியில லாஸ்ட்ல இல்ல. ஏன்னா வேலைக்கு விட்டு வெளியே போயிட்டு திருப்பி நாங்க வேலைக்குள்ளே வந்துட்டோம். இப்ப நாங்க 100 நாள் ஆட்சி நடந்து முடிஞ்சது. இப்ப ஆட்சி நிறைவேற்றப்பட்டது, கடந்த ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டது. தனியாரிடம் ஒப்படைக்காமல் நீங்க மாநகராட்சி நிறைவேறல. அவங்களா எங்களை எடுத்தாங்க, எங்களை திருப்பி மாநகராட்சி பணியாளர் வைக்கணும்னு கேட்டிருந்தோம், பணியந்திரமும் கேட்டிருந்தோம். அந்த கோரிக்கை நிறைவேற்றினாங்க. என்னன்னா செஞ்சது அவங்க தான், எடுத்துக்கிட்டு தான் அவங்க தான் எங்களை திருப்பி எடுத்துக்கிட்டாங்க. இது சென்ற ஆட்சியில நடந்தது. இப்போ கடைசியா போராட்டத்தினுடைய தாவேகா தலைவர் விஜய் சந்தித்து பேசும்போது அவர் என்ன வாக்குறுதி கொடுத்தார்? அவர் சட்ட போராட்டம் உட்பட உங்களுடைய அனைத்து போராட்டங்களும் தமிழக வெற்றி கழகம் உங்கள் கோரிக்கை 100% ஆதரிக்கிறது, முழுமையாக ஆதரிக்கிறது. உங்களோட நாங்க இருக்கோம், நீங்க எந்த போராட்டம் நடத்தா உங்களோட இருக்கோம். இதுதான் அவர் அளித்த ஒரே வாக்குறுதி. அப்படின்னா எங்களை 13ஆம் தேதி கைது பண்றாங்க. அப்போ இன்றைய முதல்வர்கள், மதிப்பிற்குரிய முதல்வர்கள் அறிக்கை வெளியிடுறாரு, ட்விட்டர்ல வெளியிடுறாரு. என்ன வெளியிடுறாருன்னா, நீங்க தேர்தல் அளித்த வாக்குறுதி கேட்டுதானே போராடுறாங்க, வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல, எதுக்கு வாக்குறுதி கொடுக்குறீங்க? இது அவருடைய அவர் வெளியிட்ட அறிக்கையில் இருக்கு. தேர்தல் வாக்குறுதின்னு ஒண்ணு கொடுத்தா நிறைவேற்றணும், அப்படிலாம் எதுக்கு தேர்தல் வாக்குறுதி கொடுக்குறீங்க? தேர்தல் வாக்குறுதி நிறைவேற்றணும் சொல்லி போராட்டத்தை ஏன் நசுக்கிறீங்க? காவல்துறை வச்சு மத்ததை வச்சு ஏன் நசுக்கிறீங்க? இந்த கேள்வியை மதிப்பிற்குரிய இன்றைய முதல்வர் எழுப்பினார். இதே தான் நாங்கள் இப்போது எழுப்புகிறோம். எங்களுக்கு நீங்க ஆட்சிக்கு வந்த டே 1ல இருந்து நாங்க கடிதம் கொடுத்துட்டு இருக்கோம். முதலமைச்சர் எங்களை சந்திக்கணும், பணியந்திர கோரிக்கை, நீங்க 5 ஆண்டுகள் ஒப்பந்த முறையில் அரசு துறையில் பணிபுரிந்தால் நாங்கள் பணியந்திரப்படுத்த வேண்டும் என்பது உங்கள் வாக்குறுதி. உங்கள் வாக்குறுதி 100 நாட்கள் கடந்த பிறகும் அப்படியே தான் இருக்கு. அந்த வாக்குறுதி எதுவும் நீங்க நிறைவேற்றல. என் பெண் தூய்மை பணியாளருக்கு எந்த விதமான வாக்குறுதி நீங்க பணியந்திர வாரிக்கை குறிப்பாக நீங்க நிறைவேற்றல. நிறைவேற்ற போது நாங்க 8வது நாட்களாக போராட்டத்தில் நாங்க களத்தை நிக்கிறோம். சந்தேகம் இங்க முதல்ல போராடினது, கடந்த திமுக ஆட்சியின் போது போராடினது, எங்களை மாநகராட்சி ஊழியராக சேர்க்கணும். அப்பவுமே பணி நிரந்தரம், ஊதிய உயர்வுலாம் நீங்க வச்சிருந்தீங்களா? நிச்சயம். நாங்க நீங்க வெறும்னே நாங்க அதுக்கு முன்னாடியே
எங்களை வேலையை விட்டு நீக்கிறதுக்கு முன்னாடியே நாங்க பணி இயந்திர கோரிக்கையாக தான் தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். சரி. அரசாணை 62 படி சம்பளம் கொடுக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்துல வழக்கு நடத்துறோம், உச்ச நீதிமன்றத்திலையும் வழக்கு நடத்துறோம். நீங்க அரசாணை 62 படி சென்னை மாநகரத்தில் சம்பளம் வாங்கினது எங்க உழைப்புரிமைக்கு தொடுத்த வழக்குன்னு சென்னை மாநகராட்சி குறிப்பிட்டு சுற்றறிக்கை வெளியிட்டிருக்காங்க. இன்னைக்கு 424 இருந்து 761 ரூபாய் இன்னைக்கு சம்பளம் வந்திருக்குன்னா இந்த 10,000க்கு மேல சம்பளம் வாங்கி கொடுத்து எங்க உழைப்பு உரிமைக்கு எங்க சங்கம் நாங்க வழக்கு தாக்கல் செஞ்சு இந்த வழக்குல மனுதாரராக என் பேர்ல தாக்கல் செஞ்சு நாங்க வழக்கு இந்த கடந்த ஆட்சி நாங்க கடந்த முறையும் எங்களுக்கு எந்த விதமான பணி இயந்திர கோரிக்கை நிறைவேற்ற நாங்க நிறைவேற்றணும் தான் கேட்டிருந்தோம். அதுக்கெல்லாம் தனியார் மயம். இப்ப நீ பணி இயந்திரம் கோரிக்கை வச்சேன்னா நீ உள்ள இருந்தானே கேப்ப. உன்னைய தூக்கி நாங்க தனியார் மயப்படுத்திட்டோம்னா ஏற்கனவே 10 போயிடுச்சு, 2த்தையும் தூக்கி நாங்க ஆக்கிட்டோன்னா நீ எப்படி பணி இயந்திரம் கேப்ப? கார்பரேஷனுக்குள்ள ராம்கிலியோ நீ வந்து உர்பேசர்லயே நீ வேலை செஞ்சா தொழிற்சங்க உரிமை கிடையாது, ஏசிபிஎஃப் ஒழுங்கா கட்டுறது கிடையாது, எந்த கேள்வியும் கேட்க முடியாது, மாஸ்க் கிளவுஸ்க்கு தொடப்ப எதுவுமே கேட்க முடியாது, நீ கொத்தடிமையா வாழணும். நீ இப்போ சென்னை மாநகராட்சி நீ வந்து தூய்மை பணியாளர் நீ பணி இயந்திரம் கேட்க முடியாதுன்னா எங்களை தூக்கி வெளியே அனுப்ப பார்த்தாங்க. திரும்ப நாங்க தமிழ்நாட்டுல 2000க்கு பிறகு தனியார் மயத்துக்கு போய் திரும்பவும் அதே கார்பரேஷன் அரசு துறை கீழே வந்தது நாங்க தான். ஆனா இப்போதும் எங்களை தற்காலிக தொழிலாளிகள் என்றே அழைக்கிறார்கள், சுய உதவிக்குழு தொழிலாளர் என்று அழைக்கிறார்கள், 10 வருடங்கள் 20 வருடங்கள் பணி புரிந்த பிறகு அழைக்கிறார்கள். அதனால தான் நாங்க அப்ப வச்ச கோரிக்கை இப்பயும் அதே கோரிக்கை நாங்க தொடர்ந்து பாரதியார் அப்போ போராட்டம் நடத்தும் போது கொஞ்சம் அதிக எண்ணிக்கையில தொழிலாளர்கள் ஈடுபட்டதாகவும் இப்போ வந்து கொஞ்சம் குறைவான எண்ணிக்கையில தான் இந்த தொழிலாளர்கள் ஈடுபடுவதனால இதுல ஒரு குறிப்பிட்ட குழு மட்டும்தான் இருக்கிறாங்க. எல்லாருமே கடந்த முறை போராடியவர்களும் இப்போதும் அதே கோரிக்கைகளை வலியுறுத்தி கூட நிற்கிறாங்களா? கடந்த முறை போராடும் போது எல்லாருக்கும் வேலை போயிடுச்சு. வேலை போயிட்டு மொத்தமா போராட்டத்தை வந்திருக்காங்க. இப்ப நாங்க ஸ்ட்ரைக்கே பண்ணலையே. நாங்க எங்க சங்கம் சொன்னா 3000 பேர் வருவாங்க சாதாரணமா. நாங்க அறிவிச்சோன்னா 4, 7, 8ல 3000 பேர் வருவாங்க. நாங்க பொதுமக்களுக்கு பாதிப்பு இல்லாம இன்னைக்கு நாங்க பொறுமையா அறவழியில போராடணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக நாங்க இன்னைக்கு 8 நாள் ஆகியும் வேலையை முடிச்சுட்டு வந்து போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். அப்புறம் நாங்களே சொல்லிடுறோம் இதுக்கு மேற்பட்ட எண்ணிக்கை வேண்டாம், நீங்க 100ல இருந்து 300 வரைக்கும் வாங்க போதும், அதுக்கு மேல வேணான்னு சங்கம் சொல்லிட்டு இருக்கு. எங்க கோரிக்கை ஏற்காத பட்சம் நாங்க மொத்த ஸ்ட்ரென்த்தையும் ஒரே டைம்ல வீணடிக்க மாட்டோம். நாங்க 184 நாள் போராடினவங்க, 57 நாள் உண்ணாவிரதம் இருந்தவங்க, எங்களுக்கு தெரியும் மார்க்சி அம்பேத்கர் வழியில எப்படி போராடணும்னு எங்களுக்கு தெரியும். அதனால நாங்க அவசரப்படல. நாங்க எண்ணிக்கை ஏதோ குறைவு வந்து பண்ணல, நாங்க வேணான்னு சொல்லி நடத்திட்டு இருக்கோம். இப்ப எதுக்கு உங்களை அமைச்சர்கள் அதிகாரிகள் யாருமே சந்திக்கலையா சார்? மாநகராட்சி ஆணையர் சமீரன் உங்களை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தினார்ல, அதுல உடன்பாடு எட்டப்படலையா? இல்ல அவங்க என்ன சொல்றாங்க, அரசு தரப்புல என்ன சொல்றாங்க சார்? அவங்க வந்து பணி இயந்திர கோரிக்கை வந்து நிறைவேற்ற உடனே ரெடி இல்ல, மகப்பேறு எடுப்பு கோரிக்கை ரெடி இல்ல. உங்க கோரிக்கை எல்லாம் ரைட்ன்றாங்க, உங்க கோரிக்கை நியாயமானதுன்னு மட்டும் சொல்றாங்களே தவிர ஏன் பண்ண முடியல அப்படிங்கறாங்க. உடனடியாக வழி வைக்கவில்லை. இல்ல இப்போ ஒரு புதிய அரசு ஏன் பண்ண முடியல? அரசாங்க பாலிசி சம்பந்தப்படுது, அரசாங்கத்துக்கிட்ட தான் நீங்க போய் கேட்க முடியும், அரசாங்கம் தான் செய்யணும். நம்ம மதிப்பிற்குரிய அமைச்சர் ராஜ்மோகன் அவர்களை சந்திச்சோம். நாங்க செக்ரட்டரி கிட்டையும் முதல்வர்கிட்டையும் பேசிட்டு நாங்க திருப்பி வர்றோம்னு சொன்னாங்க. நாங்க பேசிட்டு உங்க கோரிக்கையில எதை நிறைவேற்ற முடியும், எங்களுக்கு எது கால அவகாசம் தேவைப்படுதுன்னு சொல்றோம்னாங்க. நாங்க ஒரே ஒரு கோரிக்கை தான் மெயினா வைக்கிறோம். முதல்வர் அழைச்சு பேசி எனக்கு 3 மாசம் டைம் கொடுங்க, 2 மாசம் டைம் கொடுங்க, 4 மாசம் டைம் கொடுங்க, உங்க கோரிக்கை நான் வாக்குறுதி நான் சொன்னதைத்தான் செய்வேன், அதைத்தான் வாக்குறுதியாக அளிப்பேன் என்று முதல்வர் சொன்னாரே. முதல்வர் எதிர்கட்சியை கேள்வி அந்த திமுக கேள்வி கேட்டாரு, நீங்க ஏன் வாக்குறுதி நிறைவேற்ற முன்னா கொடுத்தீங்கன்னு. அதே தான் மதிச்சு நாங்களும் கேட்கிறோம். நீங்க ஒண்ணு சொல்லுங்க எங்க கிட்ட, 3 மாசத்துக்குள்ள நான் பண்ணித்தரேன், 6 மாசத்துக்குள்ள பண்ணித்தரேன், இந்த தேதிக்குள்ள நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். நீங்க சொல்லுங்க, உங்க வார்த்தையை நம்புவதற்கு நாங்க எப்பயும் தயாரா இருக்கோம். உங்க வார்த்தையை மதிப்பதற்கு நாங்கள் உழைப்பொருமைக்கு பெண் தூய்மை பணியாளர் நாங்க தயாரா இருக்கோம். ஆனா ஒண்ணு, நீங்க எங்களை சந்திச்சு பேசுங்களேன். 100க்கும் மேற்பட்ட திரைத்துறையினை பாத்துட்டீங்க, பல்வேறு முதலாளிகளை பாத்துட்டீங்க, எல்லாருமே பாக்குறீங்க. ஏன் பரந்தூர் உங்களுக்கு மரியாதை இருக்கணும்ன்றதுக்காக உடனே நீங்க பரந்தூர் விமான நிலையத்தை ரத்து பண்ணா அந்த விவசாயிகளை சந்திச்சு பாக்குறீங்க. எத்தனை நாளா போராடிட்டு இருக்க பெண் தூய்மை பணியாளர் பார்த்தா என்ன, எங்க சங்கத்தை கூப்பிட்டு பேசினா என்ன தப்பு இருக்கு? பாரதி சார், தோழர் பாரதி, இன்னொரு சந்தேகம் என்னன்னா, கடந்த திமுக ஆட்சியில் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், அந்த தேர்தல் வாக்குறுதிகளில் எது நிறைவேற்றப்படலை. அதற்கு பிறகு இப்போ புதிதாக அமைந்த ஆட்சியில் இவங்க கொடுத்த வாக்குறுதி என்ன? இது புதுசா இல்லாட்டா ரெண்டு எல்லாமே சேர்ந்து எல்லாமே ஒரே கோரிக்கைகள் தானா? இப்போதைக்கு தூய்மை பணியாளர் வாங்குற சம்பளம் எவ்வளவு, நீங்க எவ்வளவு சம்பளம் வேணும்னு எதிர்பார்க்குறீங்க? இல்லை மகப்பேறு விடுப்பு, பணி நிரந்தரம், இவை எல்லாம் வந்து முன்னரே இருந்ததா இல்லை இடையில் துண்டிக்கப்பட்டதா அல்லது புதுதா நீங்க அந்த கோரிக்கை எழுப்புறீங்களா? அப்பயும் இல்லை, இப்பயும் இல்லை. முன்னாடி பணி நிரந்தரமாக கிடையாது சென்னை மாநகராட்சியில் இதுவரை. ஆமா, அதிமுக ஆட்சியிலும் இல்ல, திமுக ஆட்சியிலும் இல்ல, தாவேக ஆட்சியிலும் இல்ல. பிரச்சனை என்னன்னா
ஒப்பந்த ஊழியர்களாக தான் இருக்காங்க. பணியந்திரன் நீங்க ஆமா இப்ப வரைக்கும் இவங்க ஒரு திட்டமா பேர் வைப்பாங்க. 2 வருஷத்துக்கு 3 வருஷத்துக்கு புது புது பேர் வைப்பாங்க. ஒப்பந்த ஊழியர்களாக நீடிக்க வைப்பதற்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க சார்? ஒப்பந்த ஊழியர்களாகவே தூய்மை பணியாளர்களை கார்ப்பரேட் ஆதரவு அரசியல் சார். கிட்டத்தட்ட நீங்க சொல்ற பார்த்தா ஒரு 3 ஆட்சின்னு சொல்லுங்களேன். ஒரு 10 வருஷம் 10 ஆண்டுகளுக்கும் அதிகமாக. அதற்கு முன்பும் அவங்க நிரந்தர பணியாளர்களாக இருந்திருக்காங்களா மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள்? அதான் சார் இப்போ எப்படி இப்ப தனியார் மையத்தை கூட முடியும்? எப்படி கார்ப்பரேட் நிறுவனம் லாபம் சம்பாதிக்க முடியும்? கார்ப்பரேட் நிறுவனம் தான் சுத்தமா வேலை செய்யுதுன்னு எப்படி சொல்ல முடியும்? அப்ப தனியாருக்கு நீங்க ஒப்படைக்கணும், டெண்டர் விடணும், அதுல ஊழல் நடக்கும், இல்ல அவங்களுக்கு அவங்க கையில ஒப்படைச்சு அவங்க லாபம் சம்பாதிக்கணும், வேண்டப்பட்டவங்க கொடுக்கணும். அப்படின்னா உங்களை நிரந்தரப்படுத்தாம வச்சுக்கணும், உங்களை கொத்தடிமையா வச்சுக்கணும். கொத்தடிமையா வச்சாதான் கார்ப்பரேட் நிறுவனத்துக்கு இதை எடுத்து விற்க முடியும். இப்ப சென்னையில 12 மண்டலத்தை வித்துட்டாங்க, 3 மண்டலம் பாக்கி இருக்கு. இந்த 3 மண்டலம் தனியார் மையம் போகக்கூடாது ஒரே சங்கம் உழைப்புரிமைக சண்டை போட்டு போராடி களத்தை நிக்கிறோம். நீங்க நாங்க நின்றுட்டு இருக்கோம், நாங்க போயிட்டோம்னா இதையும் கொடுத்துருவாங்க. நீ தமிழ்நாடு முழுக்க தனியார் நிறுவனங்கள் நடத்தக்கூடிய எந்த இடத்துலயுமே அரசாணையின் 62 படி சம்பளமே கிடையாது. சம்பள திருட்டு ஊழல் நடக்குது. ஊராட்சியிலிருந்து மாநகராட்சி வரைக்கும் 10,000 ரூபாய் கிட்ட அந்த ஏழை தூய்மை பணியாளர்கள், அருந்ததி, ஆதி திராவிட ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சம்பளம் என்பது திருடப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதுமா சார்? மிகப்பெரிய ஊழல் இதுதான். சென்னை மாநகராட்சி இல்லாம தமிழ்நாடு முழுவதுமேவா? ஊராட்சியிலிருந்து மாநகராட்சி வரை இன்றைக்கு அரசு நிர்ணயித்த சம்பளம் என்பது கிடையவே கிடையாது. குறைந்தபட்ச சம்பள சட்டத்தின்படி சம்பளம் கொடுக்க வேண்டும். உச்ச நீதிமன்றத்தில் நாங்கள் வழக்கு தாக்கல் செஞ்சிருக்கோம். இந்த 4/8/2026 ககன்தீப் சிங் பேடி செயலாளர்கள் மனு போட்டிருக்காங்க. இந்த மனுவை தள்ளுபடி பண்ணும், அரசாங்கம் கொடுக்க முடியாதுன்னு பதில் போட்டிருக்காங்க. நான் சொல்றது இந்த அரசு, தாவேக அரசு. இப்போ உங்களுக்கு தேர்தலுக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தீங்க, இப்ப கொடுக்க முடியாது சொன்னீங்க. சம்பளம் கூட இல்லை. ஏன் சார் கழிப்பறை இல்லையே? இந்த பெண்களுக்கு கழிப்பறை இல்லையே? கலெக்டர் ஒரு சம்பளம் நிர்ணயம் பண்ணிருக்காரு 832 ரூபாய், எங்களுக்கு 760 ரூபாய் தராங்க. உணவுல புழு பூச்சி கரப்பாம்பூச்சி கிடக்குது, பல்லி கிடக்கு, எங்களுக்கு வேணாம், நீங்க அதை காசா கொடுத்துருங்க உணவுப்படியா கேட்கிறோம். ஒதுக்கப்பட்ட தொகை 189 கோடி ஒதுக்கி 3 வருஷம் வச்சாங்க. அந்த காசை எங்களுக்கு சம்பளமா கொடுங்கன்னு கேட்கிறோம். அதுக்கு 100 நாள். கடந்த ஆட்சியில் அதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. இந்த ஆட்சி வந்த பிறகு அதுல நடவடிக்கை கூட எடுக்கல. கடந்த 365 நாள் ஊதியம் 823 ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டதை கொடுக்குறேன்னு கடந்த ஆட்சியில் ஒத்துக்கொண்டாங்க. அதுக்குள்ள ஆட்சி மாறிட்டு அவங்க சொன்னது உணவுப்படி ஒரு நாளைக்கு இப்ப 50 ரூபா ஒரு வேலைக்கு தரோம்னா அந்த காசை உங்களுக்கு கொடுத்துறோம்னு சொன்னாங்க. சாப்பாடு பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டீங்க, உங்களுக்கு நான் கொடுத்துறேன்னு சொன்னேன். ஏன்னா 13 நாள் எங்களை அடிச்சு அனுப்பிச்ச பிறகு அந்த கோரிக்கையை வெளியிட்டாங்க. வீடு, உணவுப்படி எல்லாமே சாப்பாடு போடுறோம். நாங்க கேட்ட சாப்பாடு இல்ல. எனக்கு பாரதி சார் சாப்பாடு இல்ல. பாரதி உங்களுக்கு கேட்கிற சந்தேகம் என்னன்னா, நீங்க கடந்த முறை ஒரு 100 நாட்கள் போராட்டம் நடத்துனீங்க. அப்போ தூய்மை பணியாளர்களுக்கு பல்வேறு அறிவிப்புகளையும் அரசாங்கம் வெளியிட்டது. அவர்களுக்கான அந்த வீடு கட்டும் திட்டம், வீடு ஒதுக்கு திட்டம் மற்றும் இந்த உணவு படி வழங்குவது. ஆனால் உங்கள் கோரிக்கைகளை தவிர்த்து விட்டு இந்த புதிய சலுகைகளை வழங்குவதற்கு என்ன காரணம்? இன்னொன்று, தமிழ்நாடு முழுவதுமே தூய்மை பணியாளர்கள் ஒப்பந்த பணியாளர்களாகத்தான் இருக்கிறார்களா? அரசு பணியாளர்களாக அவர்களுக்கு ஊதியமோ அதற்கான சலுகைகளோ அவங்களுக்கு கிடைக்கதா இல்லையா? சார் இதில் என்னன்னா கோரிக்கை திசை திருப்புவது. நீங்க பாத்தீங்கன்னா நான் கேட்கறது பணியந்திரம், நீங்க சொல்றது வீடு, நீங்க சொல்றது சாப்பாடு. இப்ப கூட பாத்தீங்கன்னா நீ சமூக நீதி நலத்துறையில இருந்து நீங்க என்ன அறிவிச்சிருக்காங்க? 2500 தூய்மை பணியாளருக்கு வீடு வழங்கப்படும். நாங்க என்ன கேட்கிறோம், நீங்க என்ன அறிவிக்கிறீங்க? அந்த வீட்டுக்குள்ள நான் போனல, சரி நான் தூய்மை பணியாளரா தொடர்ந்து தான் நான் போக முடியும். நான் பணியேந்திரன்ற ஒரு கோரிக்கை எனக்கு ஜெயிச்சாதானே அந்த வீட்டுக்குள்ளே கால் எடுத்து சந்தோஷமா வைக்க முடியும். சரி 2 லட்சம் தூய்மை பணியாளர் இருக்காங்க, 2500 பேர் கொடுப்பேன், நீங்க யாரு கொடுக்க போறீங்க? இப்ப பணியேந்திரம் கேட்டு தூய்மை பணியாளர் 8 நாள் 7 நாள் கோரிக்கை வைக்கும் போது உடனே கடந்த ஆட்சியில 30,000 பேர் வீடு தரேன்னாங்க. இவங்க முதல் தவணையா 2500 பேர் வீடு தரேன்றாங்க. நாங்க கேட்கறது நீங்க என்ன அறிவிச்சிருக்கணும்? தமிழ்நாட்டில் உள்ள 2 லட்சம் தூய்மை பணியாளர்கள் யாரெல்லாம் 5 வருடங்கள் நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிப்படி கடந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு பணியேந்திரம் என்று சொன்னீர்கள் என்று சொன்னால் அது சமூக நீதி நலத்துறை, அது சமூக நீதி ஆட்சி, அது சமத்துவ ஆட்சி, அது பெரியார் அம்பேத்கர் வழியிலான ஆட்சி. நீங்க 2500 வீடு தரேன்றீங்க. பாக்கிறதுக்கு என்ன தெரியும்? வெளி உலகத்துல ஒரு அப்பர் மிடில் கிளாஸ் மத்தவங்க பார்ப்பா தூய்மை பணியாளர் வீடு தராங்களாம்பா. மிடில் கிளாஸ் மத்தியில மத்த துறைக்கெல்லாம் எப்படி தெரியும்? நமக்கெல்லாம் வீடே இல்ல, பெருக்கிறவங்களா தான் வீடு குத்துருவாங்க போல இருக்கு. ஆனா அது உண்மை இல்ல. அவங்களுக்கு முதல்ல தேவையானது பணி நிரந்தரம். அவங்க அரசு ஊழியர் தெலுங்கானால 2 லட்சம் ரூபாய் சம்பளம், அதிகபட்ச சம்பளம். நீங்க ஒரு நியாயமான சம்பளத்தை கொடுத்தீங்கன்னா அவங்களே காசு கட்டி தவணை முறையில வீடு வாங்கிடுவாங்க. அரசு ஊழியர்களா இருந்தா அவங்களுக்கு லோன் கொடுப்பாங்க, அவங்களே கௌரவமா வாழ்வாங்க. நீங்க 2 லட்சம் தூய்மை பணியாளர் இருக்கிற இடத்துல நீங்க 2500 பேருக்கு வீடுன்னு சொல்லி யாருக்கு என்ன செய்ய போறீங்க? இது எல்லாமே மாற்று திசை வழியில கொண்டு போகும். நாங்க என்ன சொல்றோம்னா, நீங்க அறிவிக்க நல்ல எண்ணத்தை கூட நீங்க அறிவிச்சிருக்கலாம் 2500 வீடுன்னு. நாங்கள் தூய்மை பணியாளர் அரங்கத்தின் தொழிற்சங்கத்திலிருந்து கேள்வி கேட்கிறோம். எங்களுக்கு தேவையானது பணி நிரந்தரம்.
சம வேலைக்கு சம ஊதியம் எங்கள்கிட்ட நீங்க அறிவீங்களே. எங்களுக்கு கோரிக்கை நீங்க உணர்ந்து அதற்கு நீங்க பதில் சொல்லுங்கள், அதை நீங்கள் அறிவீங்கள். அதற்கு மாற்றா நான் கேட்கறது ஒண்ணு வேற ஒண்ணு கொடுக்குறேன்றீங்க. இது என்ன நியாயம்? இப்போ மாநகராட்சியில இந்த இப்ப கடந்த ஆட்சியில் இதான் ஸ்டைலு. இல்ல நீங்க மாநகராட்சி இந்த மண்டலங்களில் உள்ளவர்களுக்கு மட்டும்தான் பணி நிரந்தரம் கேட்குறீங்களா, இல்லை தமிழ்நாடு முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்கள் அனைவருமே பணி நிரந்தரம் செய்யணும், அவர்களுக்கான ஊதியத்தை உயர்த்தி வழங்கணும், அவர்களுக்கான மகப்பேறு விடுப்பை வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகள் வந்து தமிழ்நாடு முழுவதும் உள்ள தூய்மை பணியாளர்களுக்கான கோரிக்கையா, இந்த மாநகராட்சி இந்த 3 மண்டலங்கள் சொல்றீங்க அந்த 3 மண்டலங்களுக்கான கோரிக்கையா? எங்க 3 மண்டலத்துக்கான கோரிக்கை உள்ளிட்டு தமிழ்நாடு முழுவதும் உள்ள அத்தனை தூய்மை பணியாளர்களையும் மட்டுமல்லாது அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், செவிலியர்கள், பல்நோக்கு மருத்துவமனை ஊழியர்கள், மின்சார வாரிய ஊழியர்கள், நுகர்பொருள் வாணிப கழக ஊழியர்கள், கோஆப் டெக்ஸ்டைல், என்னென்ன துறை தமிழ்நாட்டில் அத்தனை இருக்கோ நீங்க சொன்ன வாக்குறுதிப்படி நிறைவேற்ற தயவு செஞ்சு நிறைவேற்றுங்க. நான் எங்களுக்கு மட்டும் போராட்டம் பண்ணல, தமிழ்நாடு முழுக்க எல்லாருக்குமே உங்க 5 வருஷம் தேர்தல் வாக்குறுதிப்படி நிறைவேற்றுங்களேன். நான் எங்களுக்கு டாஸ்மாக் ஊழியர்கள் எவ்வளவு பேர் 23 வருஷம் எல்லா துறையிலும் இருக்காங்க, தயவு செஞ்சு எல்லாரையும் பணியந்திரப்படுத்துங்க உங்க தேர்தல் வாக்குறுதிப்படி. நாங்க மட்டும் நல்லா இருக்கணும் எங்களோட கோரிக்கை கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கணும் நாங்க விரும்புறோம். இல்ல நான் கேட்கறது என்ன பாரதி சார், தமிழ்நாடு இந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மட்டும்தான் பல்வேறு துறைகளிலும் இந்த தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கும் இந்த கோரிக்கைகள் பல துறைகள் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, மருத்துவமனையில தூய்மை பணியாளர் இருக்காங்க, மருத்துவமனையில தூய்மை பணியாளர் அவர்களுக்கும் இந்த மாநகராட்சி தூய்மை பணியாளர்களுக்கான ஊதிய முரண்பாடுகள் இருக்குதா, சலுகைகள்ல முரண்பாடு இருக்குதா? அதுவும் நிச்சயமா நிச்சயமா. இப்ப நீங்க ஒரு உதாரணத்துக்கு நாங்க சொல்றோம், இப்ப சென்னை மாநகராட்சி 760 ரூபாய் சம்பளம், தூத்துக்குடி மாநகராட்சியில் அவர்லேண்ட் ஒரு கான்ட்ராக்ட், அங்க போனீங்கன்னா 440 ரூபாய் தான் சம்பளம். மாநகராட்சினா ஒண்ணுதான், நகராட்சினா ஒண்ணுதான், பேரூராட்சினா ஒண்ணுதான், ஊராட்சினா ஒண்ணுதான், ஆனா சம்பளம் வேற வேற. சம்பளம் வேற வேற, ஒரே மாதிரி நடத்தப்படுறது இல்ல. இத்தனைக்கும் கான்ட்ராக்ட்னு போயிட்டா இன்னும் கொத்தடிமை. அரசாங்கம் நிர்ணயம் பண்ற சம்பளம் எந்த சம்பளத்தையும் தரமாட்டான். அப்புறம் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சா வேலையை முடிஞ்சு போச்சு. நாங்க தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை தனியார் மையத்தையும் ஒப்பந்த மையத்தை ரத்து பண்ணுங்கன்னு நாங்க சொல்றோம். இங்க வந்து ராம் கேர் பேஸ்ட் கான்ட்ராக்ட் இருக்கு, அந்த கான்ட்ராக்ட்லாம் ரத்து பண்ணி அவங்களை கார்பரேஷன் கீழே வேலை கொடுங்கன்றது எங்க கோரிக்கையில ஒண்ணு. இப்போதைக்கு வந்து தூய்மை பணியாளர்கள் வந்து மாநகராட்சி ஊழியர்களாக அந்த கான்ட்ராக்ட் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்க கூடுதலாக இந்த பணி நிரந்தரமும் இந்த ஊதிய உயர்வு கோரிக்கைக்காக தான் இப்போ போராடிட்டு இருக்கீங்க, அப்படித்தானே? கான்ட்ராக்ட் எங்களை யாரும் ரத்து பண்ணல. 5வது மண்டலம் 6வது மண்டலம் கான்ட்ராக்ட் போனதுதான். ஏற்கனவே உண்ட மண்டலம் 4-8 மட்டும் தான் எங்களை வேலையை திருப்பி சேர்த்திருக்காங்க. நாங்க ஏற்கனவே அந்த பார்த்த மண்டலத்தை இப்ப நாங்க வேலை பார்க்கல, நாங்க வந்துட்டோம். நாங்க திருப்பி மாநகராட்சியில் எங்களை எடுத்துட்டாங்கன்றது மட்டும்தான் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயம். ஆனால் எங்க பணி நிரந்தர கோரிக்கை, மகப்பேறு விடுப்பு, வார விடுப்பு, சென்னை முழுக்கக்கூடிய தமிழ்நாடு முழுக்கக்கூடிய ஒப்பந்த மையத்தை ரத்து செய்வது, அரசாணையின் 62 படி சம்பளம் வழங்குவது, மகப்பேறு விடுப்பு, வார விடுப்பு, தேசிய விடுப்பு, பண்டிகை விடுப்பு, அத்தனை கோரிக்கைகளும் கழிப்பறை வசதி, ஓய்வு உட்பட எல்லாமே பெண்டிங்ல தான். ஓகே, இப்போதைக்கு இந்த புதிய அரசு பொறுப்பேற்றுள்ள சூழ்நிலையில் வந்து உங்கள் அதிகாரிகள், மாநகராட்சி ஆணையர் மற்றும் அமைச்சர் இவர்களோடு பேச்சுவார்த்தை நீங்கள் வந்து நிறைவு செய்ய முடியாமல் இருப்பதற்கு அந்த முட்டுக்கட்டைக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? நேராக சிஎம் தான் பார்த்து நாங்கள் கோரிக்கை பேச்சுவார்த்தை நடத்துவோம் என்று கூறுவதால் தான் இந்த ஒரு சிறிய கேப் விழுந்துட்டு அப்படின்னு அதிகாரிகள் தரப்புல சொல்லப்படுது. நேரா முதலமைச்சர் பார்த்தா பேசணுமா? முக்கியமா பார்க்கல, குப்பை அள்ளுறவங்க தானே பாக்குறாங்க, குப்பை அள்ளுறவங்க பார்க்கலாங்க. இந்த சங்கம் வந்து குப்பை அள்ளுறவங்களுக்கு உண்டான சங்கம்னு பாக்குறாங்க, இவங்க எல்லாம் வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுடைய சங்கம் தான் பாக்குறாங்க. எங்களுக்கு ஒன்றும் அவ்வளவு பெரிய முக்கியத்துவம் கொடுக்கணும்னு நினைக்கல, அதனால தான் முதலமைச்சர் இப்ப வரைக்கும் பார்க்காம இருக்காங்க. நாங்க ஒன்னே ஒண்ணுதான் சொல்றோம், எங்களுக்கு கொடுக்க காசு இல்ல, கஜானா இல்ல, மத்த பணம் இல்லைன்னு சொல்றீங்க. சட்டசபையில வந்து இப்போ ஏடிஎம்கே எம்எல்ஏ லீமா ரோஸ் இருக்காங்க, 1050 கோடி சொத்து காட்டுறாங்க, 6000 கோடி குடும்ப சொத்து காட்டுறாங்க. அவங்களுக்கு இலவசமா காரு, எரிபொருளுக்கு 75,000, அவங்க உதவியாளருக்கு 25,000, எம்எல்ஏ உதவியாளருக்கு 25,000 உங்களால சொல்ல முடியுதுல. ஒரு முதல் வருமானம் 25,000, அதை நாங்க வரவேற்கிறோம். ஏன் எங்க தூய்மை பணியாளருக்கு 10-20 வருஷம் வேலை செஞ்சவங்களுக்கு அடிப்படை சம்பளம் 25,000 இருக்கக்கூடாது? இதான் எங்க கேள்வி. அவங்களுக்கு காசு இருக்கு, எங்களுக்கு காசு இல்லையா? அவங்கள சந்திப்பதற்குலாம் மனசு இருக்கு, சினிமாக்காரங்க மத்தவங்க பணக்காரர்களை சந்திப்பது மனசு இருக்கு, எங்களை பாக்குறது மனசு இல்லையா? இப்போது பெரிய நிறுவனம் பார்க்கணும், கார்பரேட் நிறுவனம் பார்க்கணும், முதலமைச்சர் உடனே நேரம் ஒதுக்கி பார்க்க வச்சிருவாங்க. நாங்க யாரு? இப்போ முதலமைச்சர் நேரில் உங்களை சந்தித்தால் வந்து இந்த பிரச்சனையை தீர்த்து விடும். இப்போதைக்கு தூய்மை பணியாளர்களுக்கான அந்த ஊதியம், மாத ஊதியமா அல்லது தினக்கூலி, அந்த எவ்வளவு வழங்குறாங்க, நீங்க எவ்வளவு உயர்த்தி வழங்கணும்னு சொல்றீங்க சார்?
சார் 760 ரூபா சம்பளம், 832 ரூபா இப்ப கலெக்டர் சென்னை மாவட்ட ஆட்சியர் நிர்ணயம் பண்ணிருக்காரு. கொஞ்சம் கௌரவமா நிர்ணயம் பண்ணிருக்காரு. அந்த மாவட்ட ஆட்சியருக்கு எங்க சங்க சார்பா பாராட்டுகள், வாழ்த்துக்கள். 832 ரூபா கொடுங்க, 71 ரூபா கேப் ஃபில் அப் பண்ணுங்க. உணவு படி ஃபிக்ஸ் பண்ணது இப்போவா? இப்ப இந்த கடந்த போன மாசம் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஓ, இந்த கவர்மெண்ட்ல தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ ஜூலை மாசம் தான் ஃபிக்ஸ் பண்ணாங்க. சரி. ஆமா. இப்போ அப்ப வழங்கிடுவாங்களா? இந்த ஆட்சி வந்த பிறகு ஃபிக்ஸ் பண்ண காசு சார் அது. சரி. இப்போ வழங்குவதில் என்ன சிக்கல் இருக்குங்கறீங்க? வழங்க மாட்டேன்னு நிக்கிறாங்களே. ஓ, வழங்க மாட்டேன்னு நிக்கிறாங்க. இல்ல யாரு? இல்ல மாவட்ட ஆட்சியர் ஒரு சம்பளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. செக்ரட்டரி மாவட்ட ஆட்சியர் ஃபிக்ஸ் பண்ணதா அந்த செயலாளரும் ஆணையரும் அதை வந்து அதை அமல்படுத்த முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இல்ல நிதி இல்லை என்ற காரணத்தை சொல்றாங்க. ஆமா, அதையும் சேர்த்தா சொல்றாங்க. அதையும் சேர்த்தா சொல்றாங்க. நாங்க என்ன கேட்கிறோம், ஒரு மாவட்ட ஆட்சியர் சென்னையில இந்த காசு இருந்தாதான் ஸ்வீப்பர் வாழ முடியும்னு முடிவெடுத்திருக்காங்க. சரி. என்ன அவ்வளவு சார், என்னென்ன துறைக்கோ காசு ஒதுக்குறாங்க. எம்எல்ஏக்கெல்லாம் தேவையில்லாம 75,000 கொடுக்குறேன்றாங்க. சாதாரண தூய்மை பணி குப்பையில மாஸ்க் கிளவுஸ் இல்லாம மிருகங்கள் மனிதர்களுடைய கழிவுகள்ல இருந்து எல்லாத்தையும் கையில வச்சு நோயை வாங்கி 50 வயசுக்குள்ள செத்து போறாங்க. மக்களை காப்பாத்துற இவங்களுக்கு கொடுத்தா என்ன குறைஞ்சிட போறாங்க? என்ன நாட்டுல இந்த நாட்டுல பெரிய நஷ்டம் வந்து எல்லாரும் பஞ்சத்துல விழுந்துருவோமா? கொடுத்ததுல தப்பு இருக்கு சார். 761 832 ரூபா கொடுத்தா என்ன தப்பு? உணவுப்படி உங்க ஆட்சி கொடுக்கல, கடந்த ஆட்சியில கொடுத்தது. ஒரு நாளைக்கு 50 ரூபா ஏறும். 832 பிளஸ் ஒரு 50 ரூபா ஏறிச்சுன்னா 882 ரூபா. அவ்வளவுதான் சம்பளம் ஏறும். உங்களுக்கு கொடுக்கறதுல என்ன பிரச்சனை? இல்ல அது மாவட்ட ஆட்சியர் நிர்ணயம் பண்ணிட்டாரு. அதற்கான காலக்கெடு மற்றபடி வழங்கக்கூடிய நாள் அது அறிவிக்கப்படல. அதுதானே உங்களோட குற்றச்சாட்டா இருக்குது. எப்பயுமே மாவட்ட ஆட்சியர் அறிவிச்சா உடனே கொடுக்கணும், அவ்வளவுதான். ஓ, மாவட்ட ஆட்சியர் ஒரு சம்பளம் அறிவிச்சாங்கன்னா அதை உடனே கொடுக்கணும் தான் அதோட பொருள். அது வந்து பின்னாடி கிடையாது. ஆனா இப்ப உங்க கோரிக்கை ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்லாம் கிடையாது. அது இல்ல, ஆனா நிறைவேற்றப்படக்கூடிய சூழ்நிலை எதிர்காலத்துல என்னைக்கோ ஒரு நாள் வரும்ன்றது கிடையாது. இப்போ நான் நிறைவா பாரதி கோரிக்கை நிறைவேற்ற சூழல் இருக்குன்னா அவங்க ஒத்துக்கிட்டு எங்களோட பேச்சுவார்த்தை நடத்தி இதான் பேச்சுவார்த்தை நடத்தணும், இந்த கோரிக்கை எல்லாம் நிறைவேற்றும், இந்த கோரிக்கை எல்லாம் டைம் எடுக்குன்னு சொன்னாலோடய இந்த போராட்டம் முடியாது. ஓகே, நிறைவா தோழர் பாரதி உங்ககிட்ட கேட்கறது, 2 ஆட்சிகளில் நீங்க போராட்டம் நடத்தியிருக்கிறீர்கள். கடந்த ஆட்சியில் அளித்த வாக்குறுதிகள் என்ன நிறைவேற்றப்படவில்லை, இந்த ஆட்சியில் என்ன முதலில் நிறைவேற்றப்பட்டால் நீங்கள் அந்த போராட்டத்தை வாபஸ் பெறுவீர்கள்? பணி நிரந்தரம், மகப்பேறு விடுப்பு, இன்னைக்கு நியாயமான சம வேலைக்கு சம ஊதியம், இதை கொடுத்தாங்கன்னா நாங்கள் போராட்டம். சம வேலைக்கு இந்த வேலைக்கு ஈக்குவல்னா தூத்துக்குடி மாநகராட்சிக்கும் சென்னை மாநகராட்சிக்கும் ஒரே ஊதியங்கிறீங்களா? சம வேலைக்கு சம ஊதியம்னா இல்ல, பர்மனன்ட் தொழிலாளிக்கு 1 லட்சம் சம்பளம், பர்மனன்ட் தொழிலாளிக்கு 1 லட்சம் சம்பளம், எங்களுக்கு 19,000 சம்பளம், 2 பேரும் ஒரே வேலை தான், அவங்களோட எக்ஸ்ட்ரா செய்வாங்க. இல்ல தூய்மை பணியாளர்களே பெர்மனன்ட் ஸ்டாஃபுக்கு அவ்வளவு சம்பளம் இருக்கா? ஆமா. ஆமா. ஓ ஓ, பணி நிரந்தரம் பண்ணா அரசு 2 பேருக்கு ஒரே வேலை தான், சம்பளம் வேற. ஆனா இருக்கிறாங்க, பணி நிரந்தரம் செய்யப்பட்ட தூய்மை பணியாளர்கள் இருக்கிறாங்க, அதுக்கு ஈக்குவலா கொடுக்கணும்னு சொல்றீங்க? இருக்காங்க. சென்னையில வந்து 29,443 தொழிலாளர் இருக்காங்க. விதவிதமா இருக்காங்க. தனியார் போனவங்க, நிரந்தர தொழிலாளி, அரசு ஊழியர் தனித்தனியா இருக்காங்க. ஓகே, நன்றி தோழர் பாரதி. அதாவது பணி நிரந்தரம் அண்டு அந்த மகப்பேறு விடுப்பு இரண்டையும் மற்றும் மாவட்ட ஆட்சியர் நிர்ணயித்த ஊதியம் ஆகியவற்றை வழங்கினால் இந்த போராட்டம் வாபஸ் பெறப்படும். அதற்கான ஒரு பேச்சுவார்த்தையும் முன்னெடுப்பையும் அரசு விரைவில் முன்னெடுக்கும் என நாங்கள் நம்புகிறோம். உங்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற வாழ்த்துக்கள். அரசியல் சதுரங்கம் நிகழ்ச்சியில் மற்றொரு ஆளுமையோடு மற்றொரு விவகாரங்களோடு சந்திக்கலாம். நன்றி.